தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் பனிமூட்டம் வரும் 11ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 9 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. பல்வேறு பொருளாதார காரணங்களால் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் விலை வெள்ளிக்கிழமையன்று 1 கிராம் 14,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஒரே நாளில் 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,420 ரூபாய்க்கு தங்கம் விற்பனையாகிறது. ஒரு சவரன் 1,360 ரூபாய் விலை உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் உயர்ந்து 285 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் விலை உயர்ந்து 2,85 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக ராம்ப் வாக் சென்றபோது தொண்டர் ஒருவர் கொடுத்த துண்டை கழுத்தில் போட்டுக்கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீடு நடை போட்டார். பின்னர் மேடையில் வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி, பேராசிரியர் க. அன்பழகன் உள்ளிட்டோரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் இளைஞரணிதான் தன் மூத்த பிள்ளை என்றார். என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி, நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு அண்ணா அறிவாலய வடிவில் நினைவு பரிசு மற்றும் வெள்ளி வாளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். முதலமைச்சரை வழி அனுப்பிவிட்டு விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த அமைச்சர் தங்கம் தென்னரசுவை மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்தினார். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் NDA கூட்டணிக்கு 0 தான் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். விருதுநகர் அருகே கல்குறிச்சியில் நடைபெற்ற திமுகவின் தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றியவர் தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு எதையும் செய்யவில்லை என்றார். கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா NDA கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஈர துண்டை தான் தந்துள்ளது என்றும் சாடினார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தல் மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவின் கிளை செயலாளராக மாறிவிட்டதாக விருதுநகர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா NDA பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு பதவி கொடுத்தவரையே கட்சியில் இருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என சாடினார். போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க.
இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. பாஜகவிடம் அடிமையாகி தமிழ்நாட்டை அடமானம் வைக்க எதிரிகள் துணிந்து விட்டனர் என்றும் முதலமைச்சர் கூறினார். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக மலேசியா சென்றுள்ளார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் இருவரும் ஒரே காரில் பயணித்து விழா அரங்கிற்கு சென்றனர். அங்கு புலம்பெயர் இந்தியர்கள் பிரதமர் மோடியை வரவேற்றனர். தொடர்ந்து 800 கலைஞர்கள் அரங்கேற்றிய கண்கவர் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மேடையில் பேசிய பிரதமர் மோடி கலை நிகழ்ச்சியை வியந்து பாராட்டினார். We have just seen our record-setting cultural performance. 800 dancers in perfect harmony. பல ஆண்டுகளுக்கு இந்நிகழ்ச்சி நினைவு கூறப்படும் என கூறி கலைஞர்களை வாழ்த்தினார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரவேற்பின் போது தேவார பாடலை கேட்டு கைத்தட்டி பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல பரதநாட்டியம் உள்ளிட்ட நடன கலைஞர்களையும் பொம்மலாட்ட கலைஞர்களையும் பிரதமர் பாராட்டினார். பிரதமர் முன்பு நடனமாடியது மிகுந்த மகிழ்ச்சி என கர்நாடகாவின் பாரம்பரிய யக்ஷகானா நடன கலைஞர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 800 people dancing on one stage in front of Narendra Modi. It's a great deal for us and I'm very proud of it. விழாவில் மலேசியாவின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டுகளித்தார். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழின் பெருமைகளை எடுத்துரைத்தார். Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. தங்கள் திறமையால் தமிழர்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமிழர்களை பட்டியலிட்டார். And I proudly say India's Vice President Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister Dr. Jaishankar ji, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, they are from Tamil Nadu. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி கேட்பவர் என கூறிய பிரதமர் மோடி மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை நிறுவப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 17ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவித்தார். அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார். இப்போ நேரலையில் முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும். எல்லாமே இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம்.
சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில்தான் நடிகர் வடிவேலு பஞ்சு வசனம் பேசி விளையாட்டு மேடையை அரசியல் மேடையாக்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மகளிர் கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பரிசு வென்ற அணிகளை பாராட்டி பேசிய வடிவேலு மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதாக கூறினார். ஏன்னா இப்படி பெண்களுக்கு அருமையான விஷயத்தை பண்ணுறது நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதும், அது ஒரு விஷயம் போதும். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடக்க உள்ளதாக கூறிய வடிவேலு எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை திரைப்படத்தின் பாடலை பாடி ரசிக்க வைத்தார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இன்னும் வெற்றி பெற்றிருப்போம். T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் அமெரிக்க அணியை இந்தியா வீழ்த்தியது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியது. 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நேற்று தொடக்க விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா அமெரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் அதிரடி வீரர்கள் அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். கேப்டன் சூரியகுமார் நிலைத்து நின்று ஆடி 84 ரன்கள் சேர்த்தார். 20 ஓவர்களில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. அமெரிக்க அணியில் ஷாட்லி பேன்ஸ் கால்விக் 4 விக்கெட்டுகளை எண்ணினார். தொடர்ந்து விளையாடிய அமெரிக்காவுக்கு இந்திய பந்து வீச்சாளர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்கள் மட்டுமே சேர்த்து அமெரிக்கா தோல்வியை தழுவியது. கத்துக்குட்டி நாடான அமெரிக்காவை இந்திய அணி ஊதி தள்ளும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா சற்று போராடி வென்றது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவே அமைந்தது. ஒரு 3 வாட்டி ஸ்பார்க் வந்தது, அதுக்குள்ளே உள்ள நெருப்பு வந்துடுச்சு போல். லேடிஸ்ங்கெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரெயின் கரெக்டாக வந்து நிற்க ஆரம்பிக்குது, உள்ள லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நெருப்பு, எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் திருமுல்லை வாயில் அருகே மின் விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:45 மணிக்கு அரக்கோணத்துக்கு புறப்பட்ட மின்சார ரயில் திருமுல்லை வாயில் அருகே சென்றபோது ரயிலுக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தும் பேண்டோகிராஃப் கருவியில் தீப்பொறி ஏற்பட்டுள்ளது. பயணிகள் லேசான மின் அதிர்வை உணர்ந்து பதறி உள்ளனர். ஓட்டுநர் உடனே ரயிலை நிறுத்தியதும் அவசர அவசரமாக கீழிறங்கினர். ரயில் நிலையத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டதால் நடக்க முடியாமல் அவதியடைந்தனர். நாங்கள் வந்த வழியில் வியாசர்பாடி சென்டரில் வந்து ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே 45 மினிட்ஸ் 1 மணி நேரம் போராடி சரி செய்த நிலையில் ரயில் ஆவடிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே பயணிகளுக்காக திருமுல்லை வாயிலிருந்து ஆவடி பணிமனைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோன்று ராயபுரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மின்சார ரயில்கள் வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விளைபொருட்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து டெல்லியில் விளக்கமளித்த பியூஷ் கோயல் இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய விளைபொருட்களை 0 வரியில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் எனவும், ஆனால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விளைபொருட்களுக்கான வரியில் எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பலனடையும் வகையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் வரி சலுகைகளை பெற்றுள்ளதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். ऑटो पार्ट्स पे जैसे मैंने कहा कि कुछ ऑटो पार्ट्स ऐसे हैं जिस पे हमें 0 ड्यूटी मिलेगी, कुछ पे 18% रहेगा. दोनों प्रकार के ऑटो पार्ट्स रहेंगे और लगभग आधा जो हमारा एक्सपोर्ट है वो 0 ड्यूटी पे चले जाएगा. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பியூஷ் கோயல் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை பதிலளிக்கும் என தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக கட்டமைப்பு இடைக்கால ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கே சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியாவும் அமெரிக்காவும் வெளியிட்ட கூட்டு அறிக்கை மூலம் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை தெளிவாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கூட அல்ல என்றும், இது ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பே ஆகும் என்றும் விமர்சித்துள்ளார். இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் சமச்சீரற்ற தன்மையில் இருப்பதும் தெளிவாகியுள்ளதாக கூறியுள்ளார்.
அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரிகள் நீக்கம் அல்லது குறைக்கப்பட இருக்கும் நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, தோல் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிவடைந்தால் மட்டுமே அமெரிக்கா வரியை நீக்கும் என கூறியுள்ள ப. சிதம்பரம், பிரிவு 232 கீழ் அமெரிக்கா நடத்தி வரும் விசாரணை தொடரும் என்றும் இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அந்த விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு எப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய விஷயமாக இருக்கும் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை இழந்த ஆர்டர்களை அடுத்த சில மாதங்களில் மீட்டு எடுத்து விடுவோம் என்று தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி மையம் தலைவர் ரவிசாம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரொம்ப முன்னால முடியும்னு நினைச்சோம், பட் நினைச்சதை விட லாங்கர் டைம் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் பரவாயில்ல, we have got a very good tariff. So the next இது என்ன நம்ம லூஸ் பண்ணோமோ அதை இந்த நெக்ஸ்ட் few monthsல மேக்கப் பண்ணிடுவோம். வெரி குட் டைம் ஃபார் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது ரொம்ப வருஷமா இல்லாதது will happen for the textile industry. அமெரிக்காவிற்கான பின்னலாடை ஏற்றுமதி 20 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 45,000 கோடி பண்ணியிருக்கோம். அது 15% 20% உடனடியாக வரணும். இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதி 2030க்குள் $40 பில்லியன் எட்டிவிடும் என்று திடமாக நம்புகிறோம். பின்னலாடை ஏற்றுமதி 1 லட்சம் கோடி என்ற இலக்கை எட்டுவோம் என்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் ராட்டின விபத்தின் காட்சிகள் தான் இவை. ஹரியானாவின் சூர்ஜகன் பகுதியில் நடந்த கண்காட்சியில் ராட்சத ராட்டினம் அமைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்கள் ராட்டினத்தில் ஏறி உற்சாகத்துடன் விளையாடினர். ராட்டினத்தின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்த போது திடீரென பக்கவாட்டு தூண் உடைந்து பலத்த சத்தத்துடன் முடிந்தது. இந்த கோர சம்பவத்தில் ராட்டினத்தில் விளையாடிய 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ராட்சத தூண் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பார்வையாளர் ஒருவர் எடுத்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தை பாகிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் வெற்றியுடன் தொடங்கியுள்ளன. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெற்றது. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இலங்கை தலைநகர் கொழும்புவில் தொடங்கியது. லீக் சுற்றின் முதல் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து தொடக்கத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் பின்னர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 147 ரன்களை சேர்த்தது. 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு ஃபர்கான் மற்றும் சைம் அயூப் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். இருப்பினும் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் வேகமாக அவுட் ஆனதால் ஒரு கட்டத்தில் 114 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. ஆனால் அந்த அணியின் அஷ்ரப் கடைசி கட்டத்தில் பவுண்டரி சிக்சர்களை விளாசி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். அதேபோல இரண்டாவது ஆட்டத்தில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற ஸ்காட்லாந்து பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு வெஸ்ட் இண்டீஸ் 182 ரன்களை சேர்த்தது. 183 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஸ்காட்லாந்து 18.5 ஓவர்களில் 147 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் 7.5 கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது. ஜிம்பாப்வேவின் ஹராரே நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 411 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. 14 வயதே ஆன இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 80 பந்துகளில் 175 ரன்கள் விளாசி உலக சாதனை படைத்தார். மொத்தம் 31 சிக்சர்களை பறக்கவிட்டு 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்
கிரிக்கெட் தொடரில் அதிக சிக்சர்கள் அடித்த அணி என்ற உலக சாதனையை இந்திய வீரர்கள் படைத்தனர். 412 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி 40.2 ஓவர்களில் 311 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்த நிலையில் இந்தியாவின் இளம் வீரர்களின் திறமையை பாராட்டி பிசிசிஐ சார்பில் 7.5 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் தீபேஷ் ஹர்திக் பாண்டியா போல வருவார் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவரது தந்தை தேவேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் விளையாடணும் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஆடினா மேட்ச் ஜெயிக்கணும், அடுத்த லெவல் கிரிக்கெட் ஆடணும். அவன் சொல்லும் போது இது கிடைக்கும் அது கிடைக்கும்லாம் அவன் ஆட மாட்டான். நான் அப்போத்துலேருந்து சொல்கிறேன், நீ ஆல்ரவுண்டர் ஆகணும்னா போலிங் ஆல்ரவுண்டர் ஆகும். ஹார்திக் பாண்டியா ஆகட்டும், அவனுடைய இம்ப்ரெஷனே ஹார்திக் பாண்டியா தான். தூங்கும்போது கூட பேட்டையும் பந்தையும் அருகிலேயே வைத்திருப்பார் என 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்ற அணியில் விளையாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அம்பரீஷின் தாய் சுபாஷினி தெரிவித்தார். ஸ்டெப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னும் போது இது ஒரு மாதிரி இமோஷனலாக ஹாப்பி. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எப்படின்றது தெரியல. வீட்டுக்கு வந்த உடனே கூட அவன் பாலையும் பேட்டையும் கீழே வைக்க மாட்டான். அவங்க எப்போவுமே பேட்டும் பாலும் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஷோகேஸே இருக்கும், அதில் கண்ணாடி ஃபுல்லாகவே உடைச்சி நாங்கள் நிறைய தடவை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த பேட் பால் இல்லாமல் அவனை தூங்கும்போது கூட பார்க்க முடியாது. அம்பரீஷின் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இதுவென அவரது தந்தை சுகுமார் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உணவு சமைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்மியடித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம் நடத்தினர். இரவு வரை போராட்டம் நீண்ட நிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணித்திட்டம் அலுவலகம் முன்பு கொளுத்தும் வெயிலில் சேலைகளை நிழற்குறைகளாக அமைத்து போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல்லில் 5வது நாள் போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் கஞ்சி காய்ச்சி முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டையில் போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 5 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதேபோல நாமக்கல்லில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பொள்ளாச்சி அருகே 60 அடி ஆழ கிணற்றில் விழுந்த மூதாட்டி மீட்கப்பட்ட காட்சிகளை இவை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மோதிராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி சுப்புலட்சுமி 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வைத்துள்ளார். அவற்றை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற பொழுது கால் இடறி 60 அடி ஆழ கிணற்றிற்குள் மூதாட்டி விழுந்தார். நல்வாய்ப்பாக கிணற்றுக்குள் இருந்த மோட்டாரில் கட்டப்பட்டிருந்த கயிறை பிடித்தபடி மூதாட்டி அபயக்குரல் எழுப்பினார். இதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வலை மூலம் மூதாட்டியை மேலே கொண்டு வந்தனர். கிணற்றில் விழுந்தாலும் சாதுரியமாக செயல்பட்டு உயிரை காத்துக்கொண்ட மூதாட்டியை பலரும் வியப்புடன் பார்த்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி காவல் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிகளை இவை. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் சூளகிரி காவல் நிலையத்தின் பின்புறம் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்த காய்ந்த பொருட்களில் பற்றிய தீ வாகனங்கள் மீதும் பரவியது. இதனால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் தீ பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்கள் சேதமடைந்தன.
நெல்லையில் வீட்டில் வைத்தே பிரசவம் பார்த்தபோது குழந்தை இறந்து பிறந்த நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். மேலப்பாளையம் தெற்கு தைக்கா தெருவைச் சேர்ந்த நசீன் உசேன் கோவையில் தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி முகமது அஸ்மான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் மேலப்பாளையம் நகர்நல மையத்தின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். வெள்ளிக்கிழமை அவருக்கு பிரசவ தேதி என்ற சூழலில் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நேரில் சென்று அவரை மருத்துவமனைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர். இதற்கு குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்ததால் காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே அஸ்மாவுக்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்பட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாத நசீன் உசேன் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது இறந்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்ததை அடுத்து யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக குழந்தையின் உடலை புதைத்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரித்தனர். அதில் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததும் பின்னர் சிசுவின் உடலை புதைத்ததும் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நசீன் உசேனை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், தனிப்பிரிவு உதவியாளர், உதவிப்பிரிவு அலுவலர், வனவர் உட்பட பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள 828 பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC வெளியிட்டது. இதற்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற நிலையில் அதில் 4,20,217 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் கடந்த டிசம்பர் மாதம் வெளியான நிலையில் அதில் குரூப் 2 பதவிகளில் 1,126 பேரும், குரூப் 2A பதவிகளில் 9,457 பேரும் தகுதி பெற்றவர்களாக TNPSC அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. காலையில் குரூப் 2A பதவிகளுக்கான பாடத் தேர்வும், பிற்பகலில் குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதித்தாள் தேர்வும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி குரூப் 2 பதவிகளுக்கான பாடத் தேர்வு நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. கட்டுப்பாடின்றி இருப்பவர்களால் எந்த பயனும் இல்லை என தவைக்கவை மறைமுகமாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு திருவிழா கடை போல சில கட்சிகள் காணாமல் போகும் என தவைக்கவை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். விருதுநகரில் நடந்த திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றியவர் கட்டுப்பாடின்றி இருப்பவர்களால் பயனில்லை என சாடினார். ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. மேலும் எடப்பாடி பழனிசாமியையும் உதயநிதி விமர்சித்தார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மற்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். தமிழ்நாடு பாசிசத்திற்கு சிக்காது என்றும் எந்த மிரட்டல் உருட்டல்களுக்கும் திமுக அஞ்சாது என்றும் உதயநிதி சூளுரைத்தார். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். EPS வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்வது சட்டவிரோதமானது என்று சாடியுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பொறுப்பாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை திட்ட பணியாளர்களை திமுக அரசு தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பரப்புரை வேலைகளில் ஈடுபடுத்துவதை கண்டிப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் அவர்கள் ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் சென்னை வருகை தங்களின் கூட்டணிக்கு பலத்தை கூட்டியுள்ளதாக கூறினார். டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு வரலும் கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் எங்கள் கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்காங்க. எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கிறது. இதனிடையே சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக கூட்டணி வேண்டாம் என நினைப்பவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவிடம் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என அழைப்பு விடுத்தார். கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திருமாவளவன் வெளியே போறேன்றாரு. கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு நம்பிக்கை போய்விட்டது. பிசிலடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. நான் யாரையும் சொல்லலை. யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க அண்ணன் எடப்பாடியாரை போய் பார்க்கலாம். எங்க கட்சியில அண்ணன் ஒரு குழு வச்சிருக்காங்க. அங்கே வந்து அண்ணன் துரைசாமி அவர்களை பார்க்கலாம்.
அந்த சாமியை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சாமியை பார்க்கலாம், பழனிசாமியை பார்க்கலாம், இல்லைன்னா துரைசாமியை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகிக் கொண்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி உதிரியாகிக் கொண்டிருப்பதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். திரிபுவாதங்களுக்கு இடம் தரக்கூடாது என்று விசிக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இணையத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், கூட்டணி விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் தனிநபர் யார் மீதும் அல்லது எந்த ஒரு கட்சியின் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வன்னியர் சமூகத்தை சார்ந்த வெகு மக்களுக்கு எதிராக விசிக முடிவெடுத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சிலர் முயற்சிப்பதாக கூறியுள்ளார். பாஜகவை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கும் விசிக எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சனாதன சக்திகள் முயற்சிப்பதாகவும், குறிப்பாக ஒரு சாதியினருக்கோ அல்லது ஒரு மதத்தினருக்கோ எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிந்தித்ததுமில்லை, செயல்பட்டதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சூழும் சனாதன பாசிச சக்திகளை வீழ்த்துவதே இலக்கு என்றும், அதற்கான வெற்றி வியூகத்தை வகுத்து வழிநடத்தி வரும் திமுக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினின் அளவரிய முயற்சிக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறியுள்ளார். திரிபுவாதங்களுக்கும் அவதூறுகளுக்கும் இடம் தரும் வகையில் விசிக தோழர்களின் கருத்துக்கள் அமைந்துவிடக் கூடாது என தொண்டர்களுக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக தவிகவினர் வாகனங்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிகள்தான் இவை. தேனி பங்களாமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் தவிக தலைவர் விஜய் குறித்து விமர்சித்தார். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக அந்த வழியாக சென்ற தவிகவினர் கோஷம் எழுப்பியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் தவிகவினர் பயணித்த காரை வழிமறித்து தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் தாக்குதலை தடுக்க வந்த காவல்துறையினரிடமும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூ விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு மற்றும் காதலர் தினத்தை முன்னிட்டு ஓசூர் விவசாயிகள் வெளிநாடுகளுக்கு போட்டி ஓட்டு ரோஜா பூக்களை ஏற்றுமதி செய்து வந்தனர். அதே நேரம் ஒவ்வொரு ஆண்டும் விலை குறைந்து காணப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இந்த நிலையில் 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ரோஜா பூ விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. ஒரு கட்டு ரோஜா 350 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 700 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பார்த்தீங்கன்னா 50% விவசாயி ரோஜா தொழிலை விட்டு போனதுனால இங்கே கம்மியாக கிடைக்குது. ஆனால் பூ ரேட்டு அவங்களுக்கு தேவையான அளவு எங்களால் சப்ளை பண்ண முடியல. இதே பூ அதிகமாக நாங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரேட் ஏறி இருக்காது. பூ டிமாண்டாக இருக்கிறதுனால தான் 20 வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு பஞ்சு. கண்டிப்பாக விலை கூடின்னு தான் சார் இருக்கும். ரோஜா மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் நாட்களில் ஒரு கட்டு ரோஜா 1000 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானை தாக்கி உயிரிழந்தவரின் சடலத்தை சாலையில் வைத்து போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேன்கனிக்கோட்டை அருகே பேலக்கரை கிராமத்தில் இருந்து கங்கனப்பள்ளி கிராமத்திற்கு 60 வயதான வெங்கடேசப்பா தனது மகன் லோகேஷுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். முத்துராயசாமி காட்டில் மறைந்திருந்த யானை அவர்களை துரத்தியுள்ளது. இளைஞரான லோகேஷ் தப்பி ஓடிவிட்ட நிலையில் வெங்கடேசப்பா யானை தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். உடலை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை, திருவாரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இன்று காலை பனிமூட்டம் கடுமையாக உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலையில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கோயம்பேடு, வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக அளவில் பனிமூட்டம் காணப்பட்டது.
சாலைகளே தெரியாத அளவுக்கு புகை போல பனிபடர்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஓடுபாதையில் பனி சூழ்ந்ததால் மும்பை, பெங்களூரு, கோலாலம்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வந்த 4 விமானங்கள் அங்கு தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல், நெம்மேலி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. தொடர்பனி காரணமாக சம்பா நெல் பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, உடையார்பாளையம், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், திருமானூர் உள்ளிட்ட பகுதியில் காலை 8 மணி வரை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, கலவை, வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், நெம்மலி, அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிமூட்டம் கடுமையாக இருந்தது. இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கவிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிதி வழங்கும் போது தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்படுவதில்லை என்றும், வரும் தேர்தலில் பாஜக, அதிமுகவுக்கும் தமிழ்நாடு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பைசா ஒதுக்கவில்லை, தமிழ்நாடை புறக்கணிக்கிறார்கள். தமிழ்நாடு இவர்களுடைய பரிவில், ஒன்றிய அரசுடைய பரிவில் இருக்கிறதா என்பது கேள்வியாக இருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு லட்சக்கணக்கான கோடியை ஒதுக்கிறீர்கள், ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை? ஏற்கனவே சமக்கிரா சிக்ஷா அபியானில் நமக்கு 3400 கோடி தர வேண்டும். அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பள்ளி கல்வித்துறை, இதையும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் 100 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் மக்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். இடிச்சது யார்? பாபர் மசூதியை RSS, பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறான் அவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா என்னை பிடிச்சுக்கிட்டு நின்னாம்பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கோலை. பாஜக, காங்கிரஸ் ஆகிய தேசிய கட்சிகள் மீது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைத்த விமர்சனங்களை இவை. சென்னை வடபழனியில் நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு கட்சிகளுடன் அல்லது கூட்டணிகளுடன் திரைமறைவில் பேரம் பேசுவது அருவருக்கத்தக்க செயல் என்று சீமான் கூறினார். நூலு மஞ்சளா இருந்து சேலை சிவப்பா வருமா? அப்போ அது ரெண்டும் ஒண்ணுதான். இதை முறைஞ்சுக்கணும். இங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. அப்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என்று ஏற்கனவே தவிக தலைவர் விஜயிடம் தாம் நேரில் தெரிவித்திருந்ததாக சீமான் கூறினார். தம்பி காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். திருச்சியில் வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக மாநாடு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போதிய நிதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆலமரத்தின் விடுதுகளைப் போல தமிழ்நாடு அரசும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மனநல காப்பகம், மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் மற்றும் தேசிய சுகாதார இயக்கம் ஆகியவை இணைந்து அரசு சிகிச்சை பிரிவு மற்றும் மீட்பு மையம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. இவற்றின் மூலம் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் குன்றிய நபர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து புதுப்பாதை வகுத்து தரப்படுகிறது. இந்த நிலையில் 38 மாவட்டங்களில் உள்ள இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அதிகாரிகளை கௌரவிக்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அரசும் தொண்டு நிறுவனமும் ஒன்றாக பணிகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என கூறினார். ஒரு நர்ச்சரிங், யாரையுமே விட்டுவிடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவரையும் கவனிக்கும், கேரிங் ஃபார் எவ்ரிஒன், அந்த கான்செப்டை தான் ஆலமரமும் அது விழுதுகளும் சிக்னிஃபை பண்ணுது. இதே தான் தமிழ்நாடு அரசோட கொள்கையும், எல்லாருக்கும் எல்லாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது. நிகழ்ச்சியில் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ, பேன்யான் CEO மருத்துவர் அர்ச்சனா பத்மாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்களில் காலியாகும் 37 இடங்களை நிரப்புவதற்காக மார்ச் மாதம் மாநிலங்களவை தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 7 இடங்களும், தமிழ்நாட்டில் 6 இடங்களும், பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 5 இடங்களும் மாநிலங்களவையில் காலியாக இருக்கின்றன. ஒடிசாவில் 4 இடங்களும், தெலங்கானா மற்றும் சத்தீஸ்கரில் தலா 2 இடங்களும், இமாச்சல பிரதேசத்தில் 1 இடமும் காலியாகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, NR இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை, தமாகவை சேர்ந்த GK வாசன் ஆகியோரது பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இதனிடையே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே மாநிலங்களவை தேர்தலை நடத்தி முடிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருக்கிறது. அதில் தகுதியான அதிகாரிகளை பரிந்துரை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் புதிய பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதால் திரும்பிய பக்கமெல்லாம் வெண்ணிற போர்வை போர்த்தியது போன்று காட்சியளித்தன. புதிய பனிப்பொழிவு காரணமாக சோன்மார்க்கின் மலைகள், மரங்கள் மற்றும் சாலைகள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டுள்ளன. இது அந்த பகுதியை ஒரு அழகிய பனி தேசமாக மாற்றியது. இந்த ரம்மியமான சூழலை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிகப்படியான பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,575 அடி உயரத்தில் அமைந்திருக்கூடிய சோஜிலா கணவாயில் பல அடி உயரத்திற்கு பனி குவிந்தது. எல்லை சாலைகள் அமைப்பினர் நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி சாலைகளில் குவிந்திருக்கக்கூடிய பனிக்கட்டிகளை அகற்றினர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியுடனான லீக் ஆட்டத்தை புறக்கணிக்கும் முடிவை பரிசீலனை செய்யக்கோரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அந்நாட்டு அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது. வங்கதேச அணி பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவில் ஆடமாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து நீக்கப்பட்டது. இதற்கிடையே பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்புவில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அணியும் அறிவித்தது. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தானை இலங்கை கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியிருந்தது. இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் நடைபெறவில்லை என்றால் நிதி இழப்பு உட்பட பல்வேறு இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் இலங்கை தரப்பில் கவலை தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணியுடனான லீக் ஆட்டத்தை புறக்கணிக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அந்நாட்டு அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் முஹ்சின் நக்வி அந்நாட்டு பிரதமரிடம் கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் திங்கட்கிழமைக்குள் இறுதி முடிவெடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததை கண்டித்தும் மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிமுகவை கண்டித்தும் வரக்கூடிய 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3,458 கோடி ரூபாய், 100 நாள் வேலை திட்ட நிதி 2,000 கோடி ரூபாய் உள்ளிட்ட எந்த நிதியையும் விடுவிக்காமலும் வளர்ச்சி திட்டத்திற்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமலும் தமிழ்நாட்டு மக்களை பாஜக அரசு புறக்கணித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் விவசாயம் சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்து விற்க ஒப்புக்கொண்டு நம்முடைய விவசாயிகளின் வாழ்வையே பாஜக அரசு கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்பு சட்டம் விவசாயத்தை அளிக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று கிராமப்புற மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதலை பாஜக அரசு நடத்தி இருப்பதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்து அதிமுக துரோகம் செய்து வருவதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து வரக்கூடிய 12ஆம் தேதி அனைத்து மாநகரங்களில் தலா ஓர் இடத்திலும் மற்ற இடங்களில் நகர, ஒன்றிய, பேரூர் அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் நொய்யல் சுரங்கம் தோண்டும் எந்திரம் வெற்றிகரமாக மந்தைவெளி நிலையத்தை அடைந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது வழித்தடத்தில் கிரீன்வே சாலை மற்றும் மந்தைவெளி இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சுரங்கப்பாதை பணிகளுக்காக நொய்யல், வைகை ஆகிய 2 சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் கிரீன்வே சாலையிலிருந்து அப்ளைன் வழியாக சுரங்கம் தோண்டும் வைகை எந்திரம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தனது பணியை நிறைவு செய்தது. அதேபோல கிரீன்வே சாலையிலிருந்து டவுன்லைன் வழியாக 763 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் தோண்டிய நொய்யல் எந்திரம் மந்தைவெளி நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிரீன்வே சாலை, மந்தைவெளி இடையிலான பகுதியில் 75 கட்டிடங்களுக்கு கீழே சுரங்கம் தோண்டப்பட்டதாகவும் பெரும்பாலும் மண்டல் மண் பரப்பில் சுரங்கம் தோண்டும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர். நொய்யல் எந்திரம் மந்தைவெளி நிலையத்தை வந்தடைந்தது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் சீரான முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.